ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கொண்டாடி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அழகான பதிவை உங்கள் மைண்டுக்குள்ளே பதிய வைங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அழகாக போய் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களோட எனர்ஜி இந்த கார்டுக்குள்ளே கனெக்ட் ஆகணும். பாசிட்டிவாக வச்சுக்கோங்க மைண்டை. அப்போ தான் எனக்கு கார்ட்ஸு சூப்பராக ரெசனேட் ஆகும். உங்களோட தாட்ஸ் தான், உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் கூடங்க. ஓகே, நான் வந்து டேரோ ரீடர், உங்களுக்கு தெரியும், மோட்டிவேட்டர், ஹீலர் எல்லாமே. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதல் சேருமா சேராதா, தடுமாறிட்டு இருக்க உங்கள் வாழ்க்கை எந்த இடத்துல போய் நிற்குது, எப்படி முடிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கடவுள்கிட்ட இன்றைக்கி கேட்க போகிறோம். உங்களுடைய அந்த நினச்சே பார்க்க முடியலங்க. பாட்டம் ஆஃப் த டெக்கில் சூப்பர் கல்யாணம் அப்படின்னு வந்துருதுங்க. 4 ஆஃப் வான்ஸ் வந்தாலே இனிமேல் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கல்யாணம், ஃபேமிலி, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் கண்டிப்பாக இருக்குது. செலிப்ரேஷன் இருக்குது, ஜாய் இருக்குது, இணக்கம் இருக்குது. மேரேஜில் தான் கொண்டு போய் முடிய போது நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய அந்த தருணம் வந்துருச்சு. 1111 கன்ஃபர்மேஷன் வந்த மாதிரி 4 ஆஃப் வான்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக 1111 டைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து தூங்காத இரவுகளாக கழிச்சிட்டு இருந்தீங்க. ஒரு ஆன்சைட்டியோட, கவலையோட, ஃபியரோட, டிப்ரெஷனோட, வாழ்க்கை எந்த இடத்துல நம்மளை கொண்டு போதோ தெரியல எப்படின்னு பலவிதமான ஒரு பயத்தோடு இருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாமே தூக்கி போட்டு சாப்பிட்ற மாதிரி செலிப்ரேஷன் இருக்குது. உங்களுக்கு ஒரு கல்யாணம், இணக்கம், இது எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே கிளைமேக்ஸ் சீன் வந்த மாதிரி அழகாக கார்ட்ஸ்லாம் வந்துருச்சு. நிச்சயமாக வந்து ஒரு சந்தோஷம்தான் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். வா சூப்பருங்க. உங்கள் காதல் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரப்போசல் வந்து வரல. எனக்கு அந்த பக்கம் வந்து இருக்கிற மாதிரியும் தெரில. இல்லை சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறாங்க, இப்போ திரும்ப வருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? கண்டிப்பாக அவங்க அழகாக டிவைனே வந்து ஒரு டைம் கொடுத்து, ஒரு பிரேக்கு கொடுத்து, ஒரு பாஸ் கொடுத்து உங்கள் காதில் திரும்ப அழகாக அந்த காதலை சேர்த்து வைக்குது. பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக வருகிறார்கள். அட்ராக்ஷனோட வருது. ப்ரப்போசல், மேரேஜ் கண்டிப்பாக இருக்குது. இது வரைக்கும் வந்து நிறைய குழப்பங்கங்க. அந்த சைடும் அவங்க பார்ட்னருக்கும் நிறைய குழப்பம், உங்களுக்கும் மனசுக்குள்ளே போராட்டம், நிறைய சண்டை சச்சரவு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்த இந்த தருணத்தில் உங்களுடைய பார்ட்னர் எந்த முடிவுமே எடுக்காமல் அப்படியே ஒரு தெளிவற்ற சுச்சுவேஷனில் எதையுமே பார்க்காம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கலக்கம் இருந்திருக்கலாம், பயம் இருந்திருக்கலாம். இந்த உறவு எங்கே போய் முடிய போகுது, ஏன் இப்படி இடையில போகிற மாதிரி இருக்குன்னு நிறைய கன்ஃபியூஷன் உங்கள் வாழ்க்கையில் போட்டு உங்களை வந்து தின்னுட்டு இருக்கலாம். இப்போதைக்கு வந்து மனநிலை வந்து இப்போதைக்கு இருந்த உங்கள் சுச்சுவேஷன் வந்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பாட்டம் ஆஃப் த டெக்கில் அழகாக வந்து சொல்லிட்டாங்க. இதனாலே உங்களுக்கு நிறைய நேரம் மூட் ஸ்விங் ஆகும். ஒரு சமயம் நல்லா இருப்பீங்க, ஒரு சமயம் வந்து வேறு மாதிரி இருப்பீங்க. அழகாக வந்துருச்சுங்க. ஹை பிரிஸ்டஸ் கார்டு தான். கண்டிப்பாக டிவைன் ஃபெமினன், டிவைன் மாஸ்குலைன் பார்க்குறவங்க நீங்கள் ஜென்ஸாகவும் இருக்கலாம், லேடிஸாகவும் இருக்கலாம். மறக்காமல் சொல்லிட்டேன். 2 பேருமே வந்து ஒரு இன்ட்யூஷன் பவரை வந்து நம்பக்கூடியவங்க. உங்களுக்குள்ளே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. நிறைய தெளிவு, ஞானம், மெடிடேஷன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். கடவுளோட அந்த ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப்பில் நீங்கள் பார்க்குறவங்க இப்போ இருக்கீங்க. எது நடந்தாலும் கடவுள் தான். கடவுளோட வாய்ஸை கேட்குறது, யூனிவர்ஸோட அந்த கைடன்ஸ் கேட்குறது, அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. நிச்சயமாக பழசில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு நியாயம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான நியாயம் கிடைச்சி தான் நீங்கள் ஃபைனலாக வந்து கல்யாணம், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கேட்குற அந்த ஒரு நியாயமானவங்க, நீங்கள் எனக்கு ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதுல தப்பு இல்லை. கிளியரான ஒரு பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்குள்ள மைண்டை வந்து கிளியர் பண்ணி வச்சுருக்கீங்க. கரெக்டான ஒரு கண்ணோட்டம் தான் நீங்கள் பார்க்குறவங்க. நீங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு ஆள் தாங்க. யாரையும் ஏமாற்றாமல் ஒரு நடுநிலையான ஒரு ஆள் தான். கண்டிப்பாக கல்யாணம் குறித்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் இருக்குது. குழந்தை வேணும்னு பார்க்குறீங்கன்னா குழந்தை இருக்குது. குடும்பத்துக்கு புருஷன் மனைவி கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் இணக்கம் இருக்குது. சொத்து பிரச்சனை ஏதாவது தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயமும் தீருது. அபண்டன்ஸ் இருக்குது. சொத்து வாங்குவீங்க. நிறையா வீடு, மனை, வாகனம், இதெல்லாம் அழகாக இருக்குது. ஒரு அத்தாரிட்டியான ஒரு பவர் தான். அபண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கிறது. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில், க்ரோத்து, எவல்யூஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுடைய காதலி கண்டிப்பாக உங்கள்கிட்ட காதல் சொல்கிறதுக்கு ஒரு 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 தாட்டை யோசிப்பாங்க இல்லையா? அந்த ஒரு தாட் அவங்க மைண்டுக்குள்ளே வந்துச்சு, யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் செயல்படுத்த போகிறாங்க. வேகமாக வராங்க பாருங்கள். அழகாக ஒரு தெளிவாக ஒரு காதலோட அந்த ஒரு பரிமாணத்தில் அந்த கப்பில் ஊற்றி லவ்வோட எமோஷன்ஸ் கொண்டு வர மாதிரி அழகாக உங்களை தேடி காதலியே காதலனேன்னு பாட்டு பாடிட்டு அழகாக வராங்க. ஸோ வந்து நீங்கள் எதை குறித்தும் இனிமேல் வந்து கவலைப்பட தேவையே இல்லை. அழகாக கல்யாணத்தில் தான் போய் முடிய போகுது உங்களுடைய அழகான ஒரு காதல்.
அதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்ததில இதுக்கு கண்டிப்பாக நம்ம பூ வச்சே ஆகணும். ஏன்னா கடவுள் குடுத்துருக்காங்க, பிளெஸ்ஸிங் குடுத்துட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா நம்ம இந்த கார்டுக்கு நம்ம பூ வைக்கிறோம். அடுத்தது உங்கள் எமோஷன்ஸ் என்ன? உங்கள் எமோஷன்ஸ் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி மாற்றிக்கணும்? உங்கள் லைஃப் இவ்வளோ அழகாக கல்யாணத்தில் போய் முடியணும்னா சில விஷயங்கள் மாற்றம் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்தால் தான் கடவுள் அழகான அந்த ஜோடியை இணைச்சு வைப்பாங்க இந்த திருமண பந்தத்தில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய மூடு இப்போ எப்படி இருக்குது? அதை என்ன மாற்றணும்? அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கடவுள்கிட்ட நிறைய கேட்க போகிறோம். இது வரைக்கும் அந்த கார்டில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் இருக்கிற மனநிலை, இருந்த மனநிலை, உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற ஒரு சுச்சுவேஷன். வாவ்! ரெசனன்ஸ்னு வந்திருக்கு. ரெசனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அதிர்வுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது உங்களுடைய அந்த தாட்ஸ்லயா இருக்கட்டும், எமோஷன்ஸ்லயா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு அதிர்வு இருக்குது. அந்த அதிர்வை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிவர்ஸோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணணும். அப்போ பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கார்டு இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய சமயம். உங்களுக்குள்ளே இன்னர் தாட்ஸ் எப்படி இருக்குது? இன்னரில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாசிட்டிவாக இருக்கீங்களா? உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தேடக்கூடிய ஒரு தருணம் தான் இப்போ ப்ராசஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன விதமான ஒரு தாட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுதான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் உங்களோட தாட்டை நீங்கள் திரும்ப ரீஎவாலுவேட் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தைரியத்தோடு உங்கள் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுங்க. அதுதான் ஒரு ஃபியர்லெஸ் பவர். நீங்கள் எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் கொடுக்கறதே கரேஜ் மட்டும்தான். அதனால் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டெப் அவுட் பண்ணி வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அழகானதாக இருக்குது. ஆன்டிசிபேஷன் அப்படின்னாலே ஒரு எதிர்பார்ப்பு பண்ணுறோம் தெரியுங்களா? ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம எனர்ஜி கூட மோட்டிவேஷன் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதனால நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையை அழகான ஒரு டைரெக்ஷனில் போகும். நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நம்ம கோல் ரீச் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு சக்ஸஸில் தான் கொண்டு போய் முடியும். நிறைய விஷயங்கள் நமக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகுது, ஏமாற்றம் அடைகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாத எக்ஸ்பெக்டேஷன் நிறையா வைக்கிறோம். அது ஃபுல்ஃபில் ஆகாததுனால கண்டிப்பாக நமக்கு ஒரு சேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ், ஹார்ட் பிரேக் வருது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, டிசப்பாயின்மெண்ட் வருது. அதனால எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு க்யூரியாசிட்டி தெரியுங்களா? அதுதான் நமக்கான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். என்ன நடக்க போகுது வாழ்க்கையில், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறையா விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் தெரியுங்களா? புதிய புதிய விஷயங்கள்லாம். இதுதான் நம்மளை ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், நம்மளை முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயங்க. இதுதான் நிறையா விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆன்சரும் கிடைக்கும், நிறையா தெளிவும் கிடைக்கும், உச்சத்தை தொடக்கூடிய ஒரு விஷயமும் நடக்கும். அதுக்கப்புறம் சேட்னஸ் அப்படிங்கிறது ஒரு இன்னரில் ஒரு ஹீலிங் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ்ங்க. வெளியில் நீங்கள் சேடாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உள்ளே உங்களுக்கு பல காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு தருணம். கண்டிப்பாக நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் பாடமாக நம்ம கற்றுக்கணும். அதுதான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிலீஃப். இதுதான் நம்ம சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடியதுக்கு ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு நிலையை கொண்டு கொடுக்குங்க. அதனால ஃபெய்த் அப்படிங்கிறது கண்மூடித்தனமான ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் டீப் ட்ரஸ்ட். அதுதான் ஆழமாக நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் தேவைப்படுற ஒரு விஷயங்க. ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது உங்களையும் மன்னிச்சுக்கோங்க. அது ஒரு பாஸ்டில் நடந்த ஹர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது. உங்களை ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஃபர்கிவ் பண்ணும்போது எந்த விதமான கஷ்டமோ, எந்த விதமான மன கஷ்டமோ, யாரை பற்றின ஒரு சிந்தனையுமோ நம்ம மைண்டில் இருக்காது. நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். நெகட்டிவ் எமோஷன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே வராதுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்ப்ரெட் கைட்ஸ் நமக்கு என்னென்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் தெளிவாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இமோஷனல் டெக்லேருந்து எமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களை மாற்றிக்கிறதுக்கு உங்களோட அழகான அந்த திருமண வாழ்க்கை நீங்கள் இணையணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வரணுங்க. நம்ம டெஸ்ட் எழுதி பாஸ் ஆனால் தான் நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். நம்ம அடுத்த கிளாஸ் போவோம். டெஸ்ட் எழுதுறதே பாஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது இல்லையா? அதனால கடவுள் வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் கைட்ஸ் என்னென்ன கைடிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவ் தான். பாட்டம் ஆஃப் த டெக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே நிறைய ஒரு கரேஜ் இருக்குது. அதில் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். கடவுளை பிடிச்சிக்கோங்க, பழசாக விட்டுருங்க, பழைய நிகழ்ச்சி அத்தனையும் விட்டுருங்க. உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் திரும்ப ரீக்ளைம் பண்ணுங்கள். சக்ஸஸ் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அழகாக வருது. செமையான கார்ட்ஸாக வருதுங்க. அடுத்தது மேஜிக் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நிறையா விஷயங்கள் நீங்கள் உண்மை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா உங்களால் தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த பவர் இருக்குது. உங்களுக்கு நிறைய மேஜிக்கல்லான விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. உங்களோட இன்னரில் நிறையா நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. பாஸ்ட்டை விட்டுருங்க. அதுதான் நீங்கள் கைடன்ஸ் வருது. விஷனரி அப்படின்னா இந்த 3D வேர்ல்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் விட்டு கொஞ்சம் வெளியில் வாங்க. லைஃப்பை அழகாக கொண்டு போங்க. உங்களால் நிறைய நல்ல விஷயங்கள் கரெக்டான பாதையில் போகக்கூடிய எல்லாத்துலேயுமே உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் செல்ஃப் ஒர்த்து லவ் கண்டிப்பாக கொடுங்க. இன்னர் லவ் பண்ணுங்கள்.
சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் ஏன்ஷியன்ட்டில் நம்ம சோல் எப்படி இருந்ததுன்னா எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞானி மாதிரி தான் இருந்திருக்கு. நீங்களே உங்கள் வாழ்க்கையை வந்து அழகாக ஷேப் பண்ணலாம், ஷிஃப்ட் பண்ணலாம். உங்கள் தலைவிதியாக எழுதுறதுக்கு கரெக்டாக எழுதுறதுக்கு உண்டான மாஸ்டர் கூட நீங்கள் இது எல்லாத்தையும் கண்ணியம் கட்டுப்பாடோடு அழகாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். நிறைய இடங்களில் மனசு பாரமாக இருந்ததுன்னா லைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அழகாக தெரிஞ்ச சாங் பாடுங்க. அது நம்ம வாய்ஸ் வந்து அழகாக வந்து எஸ்பிபி மாதிரி இருக்கணும், சித்ரா மாதிரி இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வாய்ஸ் எப்படி கன்றாவியாக இருந்தால் கூட நம்ம வந்து பாடினா நம்ம மைண்ட் வந்து லைட்டாக ஃபீல் ஆகும். நம்ம அதை நேசிக்கணும். நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம அப்படியே அதை நேசிக்கணுங்க. கண்டிப்பாக குட் லக் வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கிறது. பிரைட் எனர்ஜி அது. கஷ்டங்கள், ஒரி, கவலை இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே இருக்கும். நல்ல விஷயங்களாக ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அன்பு வரும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மட்டும் கலர்ஃபுல்லாக இருக்க மாட்டீங்க, இந்த உலகத்தையே இந்த வேர்ல்டையே கலர்ஃபுல்லாக மாற்றக்கூடிய ஒரு அழகான குட்டில் கண்டிப்பாக இருக்குது. ரீஜெனரேஷன். நீங்கள் இப்போ சர்வைவல் மோடில் இருக்கீங்க. இந்த வாழ்கிறதுக்கு இந்த 3D வேர்ல்டில் வாழ்கிறதுக்கு சர்வைவல் மோடில் இருக்கிறனால தான் உங்கள் வாழ்க்கை அன்பேரலல்டாக இருக்குது. இப்போ வந்து என்ன நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க. அதை அடாப்ட் பண்ணிவிட்டு அப்படியே போங்க. அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அதை எம்ப்ரேஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய புதிய கிளாக் வந்து கிளிக் ஆன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரீஜெனரேஷனுக்கு நீங்கள் தாங்க மாஸ்டர். கண்டிப்பாக ப்ராஸ்பரிட்டி இருக்குது. லெட் கோ ஆஃப் பாஸ்ட் அதுதான் வருது. இங்கே பழசில் நடந்த விஷயங்களை தூக்கி போடுங்க, மாற்றங்களை தழுவி போங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, உங்கள் கை அருகாமையில் தான் இருக்குது. இந்த புதிய நாளையும் புதிய ஜாயையும் வந்து நம்பிக்கையோடு பாருங்கள். அபண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. லக் இருக்குன்னு 2-3 தடவை வந்துச்சுங்க. இது எல்லாமே உங்களுக்கு வெயிட்டிங் எனர்ஜியில் வருது. கண்டிப்பாக அழகான வாழ்க்கை இருக்குது. ஃபெய்த்து வேணும், கரேஜ் வேணும். 2 இடத்துல வந்துருச்சு ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு கார்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். இது என்ன கார்டு? இது என்சாண்டட் பாத். இந்த கார்டில் வந்து நம்ம போகிற பாதையில் இன்னும் வந்து செலக்டிவாக நமக்கு என்ன தேவை, என்ன லேக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து கைடன்ஸு. இன்னும் நம்ம வாழ்க்கையை மாறணும்னா நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கணும். நம்ம சில விஷயங்கள் மாறும்போது நமக்கு அழகான ஃப்யூச்சர் ஆப்போசிட்டில் ரெடியாக இருக்குது. நம்ம அதை வாங்கிக்கலாம். இப்போது வந்து என்சாண்டட் பாத்தில் நீங்கள் என்ன பாதையில் போயிட்டுருக்கீங்க, எந்த இடத்துல மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்பிக்கை இதுதாங்க அடிக்கடி வருது. நம்பிக்கை ஹோப்லெஸ்ஸாக இருக்குது உங்கள் வாழ்க்கை. எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. என் வாழ்க்கை எப்படியே தான் போகுது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க தெரியுமா? அது உங்கள் பின்னாடி யூனிவர்ஸ் இருந்து எல்லா விஷயமும் பார்த்துக்கிறாங்கன்னு ஒரு ட்ரஸ்ட் கொண்டு வாங்க. அடுத்தது அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் அஃபர்மேஷனாக அடிக்கடி சொல்லிகிட்ருங்க. உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ இது நடந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருங்க. அதுதான் வந்து உங்கள் கோல். நீங்கள் நினச்ச விஷயம் அதை வந்து கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு மேஜிக்கலான ஒரு வேர்டுங்க. அஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன வேணாங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம். யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பதில் சொல்லும், கொடுக்கும். அதுதான் அதுக்கு வேலையை. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ்னு நிறைய இடங்களில் நான் படிச்சுட்டேன். கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அட்டென்ஷன் உங்களுடைய கோல் நோக்கி இருக்கணும். அது நீங்கள் வந்து கெரியராக இருக்கலாம், உங்கள் லவ்வாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸாக இருங்க அப்படின்னு வந்துடுது. அட்வென்ச்சர் அப்படின்னு வருது. நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வருதுனால நிறைய புதிய விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போகணும். அதை வந்து அட்வென்ச்சராக, அது சில விஷயம் சாகசமாக கூட இருக்கலாம். பயப்படக்கூடாது. ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு நான் இதே இடத்துல தான் இருப்பேன், என் வாழ்க்கை மாறணும்லாம் வந்து அதெல்லாம் மாறாது. சில மாற்றம் நமக்குள்ளே வரணும்னா சில இடமாற்றம் இருக்கலாம், சில மனசளவில் ஏதாவது ஒரு மாற்றம் தேவைப்படலாம். கிளவராக நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கடவுள் கைட் கொடுக்குறாங்க அப்படின்னா கிளவராக நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேருந்தும் நம்ம பாடம் கற்றுக்கணும். அந்த லெசன் கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதை லெசன் கற்றுக்கிட்டோம்னா நம்ம கிளவராக ஒவ்வொரு சேலஞ்சஸும் அழகாக பீட் பண்ணிகிட்டே போகலாம். சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலையும் சக்ஸஸ் ஆகி மேரேஜ் நடக்குது, உங்கள் கெரியர்லேயும் சக்ஸஸ் ஆகி மேரேஜ் நடக்குது. இப்போ பிரிஞ்சிருக்கீங்க காதலர்கள், இல்லை வந்து திருமண தம்பதிகள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையும் சக்ஸஸாக அழகாக ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி இணையக்கூடிய எல்லா டைமும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி கார்டு பயங்கரமாக வந்திருக்கு. உங்களோட எனர்ஜி தான் இதில் வந்து திரும்ப வந்து எனக்கு வந்து ரெப்பல் ஆகுது. திரும்ப வந்து எனக்கு வந்து இது இங்கே கிடைக்குது. ஸோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னர் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அழகாக வச்சுக்கிறோமோ அதுதான் வந்து வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது.
ஸோ இன்னைக்கு வந்து இன்னும் அதிகமான கைடன்ஸ் வந்து நம்ம ஏஞ்சல்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம். இது எல்லாமே வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு தாங்க. உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது, கல்யாணத்தில் போய் முடிய போகுது. பட் இடையில நடக்கிற எல்லா விஷயமும் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாற்றிக்கணும், கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாதையை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும். வழி நெடுக வந்து கைடன்ஸ் இருக்குது. நம்ம வந்து எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குங்க. நம்பிக்கை தான் இங்கே அதிகமாக வந்திருக்கு, ஃபோக்கஸ் அதிகமாக வந்திருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நிறையா பார்க்கலாம். இங்கே வந்து அழகாக கார்ட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி எனக்கு திவாலி டைம்ங்கிறதுனால ரெகுலராக நான் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. திவாலியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் அது வந்து சின்ன பிள்ளை மாதிரி நம்ம கவலையெல்லாம் தூக்கி போட்டு குழந்தை மாதிரி பட்டாசுலாம் வெடித்து சந்தோஷமாக விளையாடுங்க. எல்லா கஷ்டங்களுமே கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஓகே, அடுத்தது வந்து இன்னர் ஜேர்னிக்குள்ளே நீங்கள் போகணும், இன்னர் அலைன்மெண்ட் ஆகணும், செல்ஃப் லவ் பண்ணணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களை அப்படிங்கிற ஒரு விஷயம் மறந்ததுனால தான் இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. உங்களுக்குள்ளே நிறைய அன்பு கொடுங்க, உங்களை லவ் பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான். அடுத்தது வந்து சில விஷயங்கள் ஏன் என் வாழ்க்கைக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் வந்து விதிக்கப்பட்ட விதி. இது நடக்கணும், இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஹேப்பன் ஆகணும், அதுலேருந்து நீங்கள் சில லெசன் கற்றுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கணும், நிறையா விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சோல் ஜேர்னிக்காக, சோல் பர்பஸ்க்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் இப்போதைக்கு உங்கள் கோலில் நோக்கியோ, நீங்கள் எந்த விஷயம் குறித்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கனாலும் சரி, உங்கள் கோல்ஸுக்காக, கெரியருக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ சூப்பராக பண்ணிவிடுங்க. அடுத்தது கண்டிஷன் மைண்டுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இது இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயம் இப்படி தான் இருக்கணும், அவங்க அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் பண்ணி வைக்கிறோம்ல, அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. இங்கே நம்மளால் எந்த விஷயமும் மாற்ற முடியாதுங்க. நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க தெரியுங்களா, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இங்கே கிடையாது. கடவுள் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. அக்செப்ட் மோடில் நீங்கள் கண்டிப்பாக போகும்போது வாழ்க்கை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பார்க்க முடியும். எதையுமே ரெசிஸ்ட் பண்ணாங்க, எனக்கு இந்த இது நடக்கக்கூடாதுன்னு ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய தாட்டை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணுங்கள். 1 hour ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சரியாக தான் யோசிக்கிறோமா, நம்ம ஏதாவது தவறாக நெகட்டிவாக போடுறோமா. ஏன்னா தாட்ஸில் வர அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வைப்ரேஷனாக பிரபஞ்சத்துக்கு போகுது. பிரபஞ்சத்துக்குலேருந்து உங்களுக்கு ஆள் மனசில் இருக்கிற விஷயம் பிரபஞ்சத்துக்கு போகுது, தாட் மூலமாக வெளியில் போகுது. அதனால் ஃபோக்கஸ், இதோட ஒரு 100 டைம்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங்கில். ஃபோக்கஸ்னு ஏதோ ஒரு விஷயம் குறித்து கவலைப்பட்டுட்டு உங்களுடைய கோலை நோக்கி போகிற அந்த ஃபோக்கஸ் மைண்டை வந்து விட்டுட்டீங்க. கண்டிப்பாக ஃபோக்கஸ் தேவைப்படுது. அடுத்தது வந்து 9999 44 இதில் வந்து ஐயோ 44 இல்லை 9999. ஓகே, 9999 அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பருங்க. 369 இது எல்லாத்தையும் கூட்டினாலும் 9 அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ இனிமேல் 9999 கண்டிப்பாக பார்ப்பீங்க. எந்த விஷயமும் வந்து வேகமாக நடக்கணும் என் வாழ்க்கையில், இந்த விஷயம் சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம்னு ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற இந்த உலகத்தில் ஃபாஸ்ட்டாக எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் முடியாது. சில விஷயங்கள் வந்து டைம் கொடுக்கணும். நம்ம அதுக்கு உண்டான அந்த டிவைன் டைமில் டிவைன் பிளான் படி தான் நடக்கணும். அதுக்கு லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பிளான்லாம் வந்து கடவுள் சீக்கிரமாக அதை நடத்தி கொடுத்துருவாங்க. மீனிங்ஃபுல்லாக இருக்க போது உங்கள் வாழ்க்கை. இது வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லையே, நான் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காதலுக்கு அர்த்தம் இல்லை, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக காதல் வந்து சொல்லுவாங்களா, கல்யாணம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக காதல் வந்து சொல்லுவாங்க, பிரிஞ்சவங்க இணையுவாங்க. எல்லாமே ஒரு ப்ரப்போசல் இருக்குது, ஒரு ஆஃபர் இருக்குது, நியூ லவ் இருக்குது, சில பேருக்கு ஒரு பழைய லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. எல்லாமே காதல், திருமணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் வருது. இதில் எதுவுமே எனக்கு நெகட்டிவான ஒரு விஷயமா எனக்கு தென்படலை. அடுத்தது கண்டிப்பாக ரொமான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வாழ்க்கையில் ரொமான்ஸை தொலைச்சிட்டிங்க. திரும்ப உங்கள் வாழ்க்கைக்கு அழகான ஒரு காதல் ரொமான்ஸ் வந்து வருது. நம்ம வாழ்க்கைக்கு வந்து அழகு கொடுக்குறதே அந்த ரொமான்ஸ் தாங்க. அதனால் வந்து ரொமான்ஸ் இல்லாமல் இப்போ வந்து ஒரு வெறுமையாக அதுதான் நம்மளை பூஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் கூட. ஓகே, இதெல்லாம் வேணும் அப்படின்னா பி ரெடியாக ப்ரிப்பேர்டாக உங்களை என்னென்ன விஷயம் மாற்றிக்கணும் நீங்கள் கைடன்ஸாக வந்திருக்கோ அதெல்லாம் பண்ணி நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கடவுள் கரெக்டான டைமில் அழகாக கொண்டு வந்து உங்கள் விஷயத்தெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. உங்கள் வாழ்க்கை என்ன, கண்டிப்பாக கல்யாணத்தில் முடிய போகுது. காதல் வந்து அழகான இணைய போகிறீங்க. காதலர்கள் வந்து காதல் சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி ஐஸ்கிரீம் புக்கில் என்ன விஷயம் இன்றைக்கி வரப்போகுது அப்படின்னு பார்த்தா ஐஸ்கிரீம் ரீடிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஐ லவ் ஐஸ்கிரீம் போடுங்க. ரீடிங் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் உங்களுடைய அந்த ஒரு என்ன நீங்கள் கமெண்ட் கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவு தான், ரொம்ப நாளெல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, எல்லாம் ஓரளவு தான், சூழ்நிலை சரியில்லை, எல்லாம் தப்பாக முடிஞ்சு போச்சு, நீயா மனசு மாறி என்கிட்ட வந்துரு, நீயா வந்துட்டா உனக்கு நல்லது, இல்லைன்னா நானே உன்னை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், எது வசதி, இவ்வளோ கெஞ்சுன்னு கெஞ்சுறேனே மலை இறங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இது வந்து அவங்களோட ஒரு சேனல் மெசேஜாகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் சேனல் மெசேஜாகவும் இருக்கலாம். ஐஸ்கிரீம் ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஐ லவ் ஐஸ்கிரீம் போடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் போட்டுருங்க. ஏன்னா இந்த ரீடிங் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம், சின்ன ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் போடுங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தேவைப்படுறதா இருக்கலாம். அடுத்தது காளிமா கார்டோட கைடன்ஸ் வந்து இன்றைக்கி என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு காளிமா கார்ட்ஸ் எடுத்து. ஃபஸ்ட்டு வந்து என்ன வராங்க அப்படின்னா பிரம்மச்சாரி. இதில் வந்து உங்கள் டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ஃப்ரூட்ஃபுல். நீங்கள் வந்து கடுமையாக ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்கள, பயணப்படுறீங்கள, அதோட அந்த கடுமைத்தன்மைக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து உங்களோட கெரியராக இருக்கலாம், உங்களுடைய கோலாக இருக்கலாம், உங்களை லைஃப் கோல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற எல்லா விஷயமா இருக்கலாம். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நல்லபடியாக முடிய போகுது. ஆரம்பத்துலேருந்து அந்த கார்ட்ஸோட ஃபைனல் டச்சாக காளிமா கார்ட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, வரமாக கொடுத்துட்டாங்க. அழகாக வேணுங்கிறவங்க பிடிச்சிக்கோங்க, நம்புங்க, ஃபேத் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளெஸிங்ஸ் ஆஃப் பியூட்டி அண்ட் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி. மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டியும் உங்களுக்கு வருது, அழகான ஒரு பியூட்டி, அழகான ஒரு முகம் தோற்றம், இதையும் வந்து பிளெஸிங் பண்ணுறாங்க, வரமாக கொடுக்குறாங்க புவனேஸ்வரி அம்மா. கண்டிப்பாக அவங்கள நம்புங்க, தேங்க்ஸ் சொல்லுங்கள். எல்லா விஷயம் கடவுள் கொடுக்குற அத்தனை விஷயத்துக்கும் கிராட்டிடியூடாக இருங்க. கொடுக்குற விஷயத்த நீங்கள் கிராட்டிடியூட் கொடுக்குறது இல்லைன்னா அவங்க எப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்தது அத்தியகாளி. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்து லைட் அண்ட் ஹாப்பினஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன வேணும், உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஒரு வெளிச்சமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சந்தோஷம்லாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்கிற கைடன்ஸ் வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து எஸ் கார்டு எடுக்க போகிறோம். எஸ்ஆர் நோ கொஸ்டின். உங்கள் காதல் சேருமா, கல்யாணம் சேருமான்னு ஃபைனலாக நம்ம வந்து அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதையும் பாக்கி வைக்கணும். உங்கள் காதல் வந்து நீங்கள் செய்ய நினைக்கிறோன்னு விஷயம் கூட 48 மணி நேரத்தில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நீங்கள் மனசில் எது நினச்சிருந்தாலும் அது நடக்குமா நடக்காதா, ஏதோ ஒரு விஷயம் மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ வந்து கையை திறக்க போகிறேன். என்ன வரப்போகுது? கண்டிப்பாக எஸ் தாங்க. நீங்கள் நினச்ச விஷயம் இப்போ மனசில் நீங்கள் இப்போ என்ன நினச்சி இந்த ரீடிங் பார்த்தீங்களோ கண்டிப்பாக நடக்கும். எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்பயும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.